மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கும் தேசியவாத கட்சிக்கும் இடையேயான தொகுதிகளை பங்கீடு செய்வதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் திடீர் திருப்பமாக 118 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் மேலிடம் வெளியிட்டுள்ளது. நேற்றிரவு வெளியிடப்பட்ட அந்த பட்டியலில் முதலமைச்சர் பிருத்திவிராஜ் சவான் உட்பட அமைச்சர்கள் சிலரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பிருத்திவிராஜ் சவான், ஏற்க முடியாத நிபந்தனைகள் விதிக்கப்படுமானால் தேசியவாத காங்கிரசுடனான கூட்டணியில் நீடிக்க முடியாது என தெரிவித்திருந்தார். தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப்பட்டால் பாதி காலத்திற்கு தேசியவாத காங்கிரஸை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று அக்கட்சி நிபந்தனை விதித்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு அக்டோபர் 15ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை மறுநாள் கடைசி நாளாகும்.